போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்புதான் என்று அறியவில்லையே. சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. சொந்தமாக்கவே மாரோடு சேர்க்கவே புடமிட்டு உருக்கினீர் என்னையும் நீ. தேவ அன்பு என்ன உன்னதம், இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி சொல்லுவேன். எந்த நற்ப ஜீவியத்தை நான் உந்தன் முன்னே சமர்ப்பிக்கலாம். ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் நெஞ்சோடு சேர்க்கும் பேரன்பு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்தனுடைய திருத்தலத்தை நாடி வந்திருக்கிறோம். அந்தோனியாரை அன்பு செய்த அதே கடவுள், அந்தோனியாரை ஆசீர்வதித்த அதே கடவுள், அந்தோனியார் மூலமாக கோடி அற்புதங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிற அதே கடவுள், உங்களை என்னை படைத்தவர், அன்பு செய்து கொண்டிருப்பவர், பராமரித்து கொண்டிருப்பவர், உங்கள் மூலமாகவும் என் மூலமாகவும் கூட அற்புதங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அன்பார்ந்தவர்களே, அத்தகைய தெய்வத்திடம் நீங்கள் நான் வந்திருக்கிறோம். அந்த தெய்வத்திற்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்கள் நான் ஒன்றும் இல்லாதவர்கள். இந்த ஒன்றும் இல்லாதவர்களை இத்தகைய நிலையிலே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்றால் அவருக்கு நன்றி சொல்வதற்கு மட்டுமே உங்களுடைய என்னுடைய வாழ்வாக இருக்க வேண்டும். எனவே இந்த திருத்தலத்தில் இந்த நாளிலே பங்கெடுக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருப்போம். அவர் எல்லாவற்றையும் உங்களுக்காக எனக்காகவும் செய்யக்கூடிய தெய்வமாக இருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். அவர் செய்ததால் மட்டுமே நீங்கள் நானும் இங்கே இருக்கிறோம். எனவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த மறைவுரைக்குள் நாம் நுழைவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, ஒரு முறை கடவுள் இந்த உலகத்தை சுற்றி பார்க்க ஆசைப்பட்டார். நான் படைத்த என் மக்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பார்ப்பதற்கு அவருக்கு ஆசை. எனவே வருகிறான், ஒரு ஊருக்கு வராரு. அந்த ஊருக்குள் செல்கிறான். அங்கே பார்த்தா நடந்து வராரு, யாரும் அவரை கண்டு கொண்டா போல தெரியல. குழந்தைகள்லாம் அந்த பக்கம் விளையாடிட்டு இருக்காங்க, பெண்கள் அந்த பக்கம் குழாடியில் தண்ணி பிடிச்சி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. யாருமே கடவுள் தான் வராருன்னு யாருக்குமே தெரியல, யாரும் அவரை கண்டு கொண்டா மாதிரியே தெரியவில்லை. அப்படி அந்த பக்கமாக கொஞ்சம் நெருங்கி போகிறாரு. போகும்போது கொஞ்சம் போதையில் இருக்கக்கூடிய ஒரு ஆசாமி அந்த பக்கமாக வராரு. சரி, இவராரு யாராவது கண்டுபிடிப்பான்னு பார்த்தா யாரும் கண்டுபிடில. அவரை கூப்பிட்டு கடவுள் சொல்கிறாரு, நான் தான்பா கடவுள் அப்படின்னு சொன்னார். சொன்ன உடனே அந்த ஆள் கொஞ்சம் நக்கலாக சிரிச்சுக்கிட்டே சொன்னார், காலையிலே போட்டுக்கிட்டியா அப்படின்ட்டு அவர் சிரிச்சுட்டு போயிட்டார். இன்னும் கொஞ்சம் தூரம் போனார். கடவுள் பார்த்தா அங்கே மரியாயன் சேனை தழுவி வந்தாங்க. மரியாயன் சேனை தழுவி வந்தோடனே அவங்ககிட்ட சொல்கிறாங்க, நான் தான் கடவுள்மா,
அவங்க வீட்டில் சண்டை போட்ட கோவத்தில் இருக்காங்க. ஆமாம், நீ கடவுள், நான் மாதா, பய அப்படின்ட்டு அவங்களும் போயிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் அப்படியே கோயில் நெருக்கத்தில் வராரு. அப்போ அருள் சகோதரி ஏதோ கோயிலில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பக்கமாக வர்றாங்க. வேகமாக போய் கடவுள் சொல்கிறாரு, சிஸ்டர் நான் தான் கடவுள். நான் சின்ன சிஸ்டர் பயந்து போய் ஐயோ மதர்னு கத்திட்டு ஓடியே போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு அவருக்கும் தெரியல. சரி, யாருமே நம்மளை கண்டுபிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கோயில் நெருக்கத்துக்கு உள்ளே போகிறாரு. பங்குசாமியார் அங்கே இருந்தார். பங்குசாமியார் தெரிஞ்சிச்சு கடவுள் வராருன்னு. வேக வேகமாக பங்குசாமியார் ஓடி வராரு. ஓடி வந்தோன்னு கடவுளுக்கு கொஞ்சமாக நிம்மதி. சாமியாராவது நம்மளை கண்டுபிடிச்சிட்டாரு. கிட்ட வந்தவர் ஓடியாந்து, ஆண்டு கடவுளை என்னை ஆசீர்வதிங்க, நன்றி நீங்கள் வந்தது, நீங்கள் கடவுள் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியாப்பா, இங்கே யாருமே என்னை கண்டுபிடிக்கலப்பா, நீ அதை போய் எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு பொழுது பங்குசாமி என்ன சொன்னார், கடவுளே நீங்கள் கடவுள் எனக்கு தெரியும், நான் போய் இவனுங்கன்னு சொன்னால் ஒருத்தவனை நம்ப மாட்டான், என்னை அடிச்சே சாவடிச்சிருவான், எனக்கு தயவுசெய்து போயிடுங்க அப்படின்னு சொன்னாராம். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் தான் கடவுள் நான் போய் சொன்னால் இங்கே இருக்கவங்க என்னை அடிச்சே சாவடிச்சிருவாங்க, தயவுசெய்து போயிடுங்க. கொஞ்சம் நகைச்சுவை போல தெரிந்தாலும் உண்மையை நாம் உணர்ந்து தான் ஆக வேண்டும். ஒருவேளை இப்போ கடவுள் இங்கே வந்து நின்ன கடவுள்னு சொன்னால் நம்மளாம் என்ன சொல்லுவோம்? போடா பைத்தியக்காரன்னு சொல்லுவோம். போடா பைத்தியக்காரன் சொல்லி 2 பேரை கூப்பிட்டு அவருக்கு கொஞ்சம் வெளியே கொண்டு போய் விடுங்க, பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் பாரு, அப்படிதான் சொல். கடவுள் இத்தகைய நிலையில் தான் நம்முடைய வாழ்வில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனக்கு பக்தி இருக்கிறது, திருத்தலத்திற்கு சென்றேன், அந்த நேரத்தை வேணுன்னு, இந்த பக்தி எல்லாம் எனக்கு எதை என் வாழ்க்கைக்கு கொடுக்கிறது என்பதை நான் பார்க்கணும். அந்தோனியார் பக்தியிலே நான் வளர்கிறேன், அவரிடம் வந்து வேண்டுகிறேன், என் பொருத்தனைகளை செலுத்துகிறேன். அந்தோனியார் பரிந்து பேசி எனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார், புனிதராக இருக்கிறார், எனக்கு கொடுக்கக்கூடிய புனிதராக இருக்கிறார், அதெல்லாம் பெற்றுக்கொள்கிறேன். நான் இங்கிருந்து போன பிற்பாடு என்ன நடக்குது? எத்தனை பேர் உண்மையிலேயே ஞாயிறு திருப்பலிக்கு வெளியிலேருந்து வந்திருக்கோம், இல்லாத இந்த பங்கில் இருக்கக்கூடியவங்க ஞாயிறு திருப்பலிக்கு முழுமையான பூசையில் பங்கெடுக்கணும்? எத்தனை பேர் சொல்லுங்க? உண்மை பேசுங்க, கடவுள் முன்னாடி இருக்கீங்க. ஒரு 10 பேர் எண்ணி விடலாம் அல்லவா? இதுதான். அப்போ நான் கடவுளை மறுதளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஞாயிறு திருப்பலிக்கு முழுமையாக போனாலே நான் கடவுளை என் வாழ்க்கையில் இல்லை. அப்படியே திருப்பலிக்கு போனால் திவ்ய நற்கருணை ஆன்ம சுத்தத்தோடு வாங்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்? பாவசங்கனை செய்து என்னையே தயார்படுத்தி கொண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை திருவுடலோடும் திரு ரத்தத்தோடும் உண்மையிலே உட்கொள்ளக்கூடியவர்கள் எத்தனை பேர்? கை தூக்கினாக்க ஒன்றும் எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்லி கை தூக்கலாம். உண்மை இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கத்தோலிக்க வாழ்க்கை உங்களுடையது என்னுடையதுமாக இருந்தால் நாம் எப்படி சொல்லலாம்? கடவுள் எனக்கு தெரியும், கடவுளை நான் அன்பு செய்கிறேன், கடவுள் தான் எனக்கு எல்லாம் என்று உங்களால் என்னால் எப்படி சொல்ல முடியும்? அன்பர்களே, இன்றைக்கு நாம் சிந்திப்பதற்காக நமக்கு கொடுக்க புனித அந்தோணியாரும் கன்னிமரியம்மாளும் என்ற தலைப்பிலே சிந்திக்க சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார்கள். புனித அந்தோணியாரும் கன்னிமரியம்மாளும் இவர்கள் 2 பேரும் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்வோம். 2017ஆம் ஆண்டு கடலூர் பங்கு தளத்திலே நான் பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இருந்தேன். அப்பொழுது ஒரு இளம் தம்பதியர் திருமுழுக்கிற்காக என்னிடம் வந்தார்கள். குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுக்கன்னு வந்தாங்க. வந்தவர்கள் என்கிட்ட சொன்ன அந்த ஒரு உண்மை நிகழ்வு என்னை அப்படி ஆட்டி போட்டது. பெற்றோரால் நிச்சயம் செய்யப்பட்ட திருமணம், 2 வீட்லேயும் மாப்பிள்ளை பெண்ணு பார்த்து அவங்களுக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். அந்த திருமண வாழ்வுக்கு அவர்கள் சந்தோஷமாக நுழைந்தார்கள். அந்த திருமண வாழ்வை வாழ்ந்தார்கள். அதற்கு அந்த பெண் கருவுற்றாள். ஒரு ரொம்ப மகிழ்ச்சி அவங்க 2 பேருக்கும். இந்த குழந்தை எப்பொழுது பிறக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி காத்து கொண்டிருந்த வேளையில் 7 மாதத்தில் அந்த குழந்தை பிறக்க வேண்டிய குறை பிரசவம், 7 மாதத்தில் அந்த குழந்தை பிறக்கிறது. சரி, குறை பிரசவம் தானே, எப்படியாவது மருத்துவர்கள் காப்பாற்றி விடுவார்கள், நாம் பார்த்து கொள்ளலாம் என்று அந்த தம்பதியர்கள் மகிழ்ச்சியோடு தான் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இடிப்போல் ஒரு செய்தி அவர்கள் தலையில் இறங்குகிறது.
மருத்துவர்கள் அழைக்கிறார்கள். தாய் தந்தையிடம் சொல்லப்படுகிறது, உறவுகளிடம் சொல்லப்படுகிறது, இந்த குழந்தைக்கு செப்சிஸ் என்ற தொற்று நோய் இருக்கிறது. செப்சிஸ் என்ற தொற்று நோய் இருக்கிறது. இன்னும் குழந்தை ஒரு நாளோ 2 நாளோ இந்த குழந்தை இறந்து போகும். இடி போல் இறங்கிய செய்தி. இந்த பெற்றோருக்கு என்ன செய்வதுன்னு தெரியல. திருமண வாழ்வை எதிர்பார்த்தவர்கள், குழந்தை பார்த்து எதிர்பார்த்து கொண்டு இருந்தவர்கள், அந்த பெண்ணும் அந்த கணவரும் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் எனக்கு எழுதியே கொடுத்துருக்காங்க. நான் இதை சாட்சியாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க எனக்கு எழுதியே கொடுத்துருக்காங்க. என் நோட்டில் இருக்குது. அவங்களே கைப்பட எழுதி கொடுத்துருக்கிறார்கள். அவங்க 2 பேரும் தீர்மானிக்கிறார்கள். தீர்மானித்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? மருத்துவரை நம்ப முடியாது, யாரும் நம்ப முடியாது. அவங்க சொன்னாங்க, 2 நாட்கள் நாங்கள் 2 பேரும் மண்டியிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தோம். மண்டியிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தோம். அன்பார்ந்தவர்களே, உண்மை நிகழ்வு, கதைக்காக நான் சொல்லலை, உண்மை நிகழ்வு. 2 நாள் மண்டியிட்டு ஜெபித்து கொண்டே இருந்தோம். 2 நாட்களுக்கு பிறகு மருத்துவர்கள் சோதிக்கிறார்கள். மருத்துவர்கள் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். ஆச்சரியப்பட்டு போனது சொல்கிறாங்க, அந்த குழந்தைக்கு அந்த செப்சிஸ் என்ற அந்த தொற்று நோய் இல்லை. எங்கே போச்சுன்னு தெரியவில்லை. அதோ முடிந்து விட்டது என்று அவர்கள் நினைக்கின்ற பொழுது மீண்டும் ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. மருத்துவர்களால் மீண்டும் ஒரு செய்தி கொடுக்கப்படுகிறது. இந்த குழந்தையினுடைய மூளையிலே ஒரு கட்டி, அவருடைய இதய வாழ்வு ஒன்று இயங்க முடியாமல் இருக்கிறது. குழந்தை இன்னும் கொஞ்சம், மீண்டும் இதே தான் மருத்துவருடைய வார்த்தை, இன்னும் கொஞ்ச நாளில் இந்த குழந்தை 1 மாதம் அப்படி தான் அவங்க டைம் கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் இதய வாழ்வும் டேமேஜ் ஆகிருக்கு, மூளையில் ஒரு கட்டி. இவங்களுக்கு என்ன செய்தேன்னு தெரியல. மீண்டும் அவர்கள் சொல்கிறார்கள், ஏறக்குறைய 23 நாட்கள் ஐசியூவில் அந்த குழந்தை இருந்தது. 23 நாட்களும் நாங்கள் மண்டியிட்டு ஜெபித்து கொண்டிருந்தோம். 23 நாட்களுக்கு பிறகு மருத்துவர்கள் சொல்கிறார்கள், மூளையில் இருந்த கட்டி இல்லை, அந்த இதய வாழ்வு சரியாக போய்விட்டது, உங்கள் குழந்தைகளுக்கு ஒன்றுமே கிடையாது, இது எப்படி நிகழ்ந்தது என்று எங்களுக்கு தெரியாது என்று சொல்லிவிட்டு குழந்தை அவளிடம் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை நன்றாக இருந்தது, நான் தான் திருமுழுக்கு கொடுத்தேன். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே புகழ். அந்த குழந்தைக்கு ஞானஸ்நானம் கொடுத்த குருவானவர் நான் சாட்சியாக இருக்கிறேன். அந்த பெற்றோர் இன்று கடலூரில் இருக்காங்க. அந்த குழந்தையும் உயிரோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டு இருக்கிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அழகான ஒரு வாக்கியம் நான் வாசித்தேன். சரணடைதல் எங்கிருக்கிறதோ அங்கே ஒருவர் தோன்றி அவர்களை தாங்கிக் கொள்கிறார். சரணடைதல் எங்கிருக்கிறதோ அங்கே ஒருவர் தோன்றி அவரை தாங்கிக் கொள்கிறார். என்ன ஒரு அற்புதமான வார்த்தைகள்! சரணடைதல் என்றால் சரண்டர், ஆங்கிலத்தில் சரண்டர் என்று சொல்லுகிறோம். சரணடைதல் எங்கே இருக்கிறதோ அங்கே ஒருவர் தோன்றி அவரை தாங்கிக் கொள்கிறார். நான் கடவுள்கிட்ட என்னை சரணாகதி அடைந்து விட்டேன் என்றால் என் கடவுள் என்னை தாங்கிக் கொள்கிறார் என்பதுதான் உண்மை. இதுதான் புனித கன்னிமரியம்மாள், புனித அந்தோனியார் வாழ்விலிருந்து நீங்கள் நானும் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை. அந்தோனியார் வாழ்வை அவர் எங்கிருந்து கற்றுக்கொண்டிருப்பார் என்பதை பார்க்க வேண்டும். முதல் திருச்சபை கன்னிமரியாளிலிருந்து தான் விசுவாசத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டது. கன்னிமரியாளிலிருந்து தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படி அன்பு செய்ய வேண்டும் என்பதை அப்போஸ்தலர்கள் முழுமையாக தெரிந்து கொண்டார்கள். முதல் கிறிஸ்தவர்கள் முழுமையாக கன்னிமரியாளிலிருந்து தான் முழுமையாக தெரிந்து கொண்டார்கள். அவர்களை அப்போஸ்தலரோடு கன்னிமரியம்மாள் ஜெபித்து கொண்டும் அவர்களை தேற்றிக் கொண்டும் இருந்தாள் என்று அப்போஸ்தலர் பணி நமக்கு சொல்கிறது. அங்கிருந்து தான் திருச்சபை இயேசுவை எப்படி அன்பு செய்வது என்பதை கற்றுக்கொள்ளுது. ஒவ்வொரு புனிதரும் இந்த கன்னிமரியாளிடம் இருந்துதான் இயேசுவை எப்படி அன்பு செய்வது, எப்பொழுது தன்னுடைய வாழ்வை இயேசுக்காக முன்னெடுத்து செல்வது என்பதை எல்லா புனிதர்களும் கன்னிமரியாளிடம் இருந்துதான் கற்றுக்கொள்கிறார்கள் என்பதை இன்று நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பவர்களே. ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1195ஆம் ஆண்டு லிஸ்பன் நகரிலே புனித அந்தோனியார் பிறக்கிறார். ஆகஸ்ட் 15 என்ன நாள்? மாதா விண்ணகத்தை எடுத்து கொட்டப்பட்ட நாள். அவர் பிறந்த நாள் மாதாவின் நாள் பிறக்கிறார். அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டது லிஸ்பன் நகரில் உள்ள
புனித மரியாள் பேராலயத்தில் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அவர்கள் தொடக்க கல்வியெல்லாம் பயின்ற பள்ளியினுடைய பெயர் புனித மரியம்மாள் பள்ளிக்கூடம். அங்கே தான் படிக்கிறார். அப்போ அவருடைய தொடக்க வாழ்க்கையே எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? கன்னிமரியம்மாளிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. அவர் என்ன கற்றுக்கொண்டிருப்பார்? அங்கிருந்து தான் கன்னிமரியாளுடைய வாழ்வை தன்னுடையதாக மாற்றிக்கொள்ள கற்றுக்கொண்டிருப்பார் என்பார்களே. புனித அந்தோனியார் எங்கிருந்து இயேசுவை அன்பு செய்வது, இயேசுவிடம் தன்னையே ஒப்பு கொடுத்து விடுவது, முழுமையாக தன் உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் இயேசுவிடம் எப்படி ஒப்பு கொடுப்பது என்பதை எங்கிருந்து கற்றுக்கொள்கிறார்? கன்னிமரியாளிடம் தான் கற்றுக்கொள்கிறார். அவருடைய மறைவுரைகள் எல்லாம் கன்னிமரியாளை பற்றி, அவருடைய மறை உண்மைகளை பற்றி பேசுவதில் ஒரு மகிழ்ச்சியோடு எங்கு சென்றாலும் அவருடைய மறைவுரைகளே கன்னிமரியாளுடைய விண்ணேற்பை பற்றி பேசுவார், அவருடைய அமல உற்பத்தை பற்றி பேசுவாராம், கன்னிமரியாளை பற்றி மறைவுரைகள் கொடுத்து கொண்டே இருப்பாராம். அன்பார்ந்தவர்களே, இப்படி கன்னிமரியாளோடு நெருங்கிய தொடர்பு கொண்ட அவர் கன்னிமரியாளிலிருந்து கற்றுக்கொண்ட வாழ்க்கை என்ன என்று அந்த வாழ்க்கையை தான் நீங்கள் நான் சிந்தித்து விட்டு செல்ல அழைக்கப்படுகிறோம். இரண்டு பேருமே கன்னிமரியம்மாள் இதோ ஆண்டோடைய அடிமை என்று சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இதோ நான் உன்னிடம் சரணாகதி அடைகிறேன். எங்கே சரணடைதல் இருக்கிறதோ அங்கே ஒருவர் தோன்றி நம்மை தாங்கிக் கொள்கிறார் என்பதுதான் உண்மை. இதோ ஆண்டோடைய அடிமை என்று சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இது அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக ஆண்டவர்கள் வைத்த திட்டத்திலே அவர்கள் பாவமின்றி பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், ஆண்டவரை தேர்ந்தெடுக்கிறார், தன்னுடைய மீட்பு பணிக்கு அவரை பயன்படுத்திக் கொள்கிறார். அப்பொழுது கபிரியேல் தூதர் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, ஒரு மகனை பெற்றெடுக்க வேண்டும். சஞ்சலங்கள் முன்பாக தோன்றினாலும் கூட கன்னிமரியாள் சொல்கிறார், இதோ ஆண்டோடைய அடிமை, நான் சரணாகதி அடைகிறேன். சரணடைதல் இருக்கின்ற இடத்துல கடவுள் வந்து தாங்கிக் கொள்கிறார். அந்த வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதற்கு கன்னிமரியம்மாளுக்கு எப்படி கடவுள் துணையாக இருந்தார். எல்லா துன்பத்திலும் அவரை தாங்கக்கூடியவராக இருந்தால், எல்லா கஷ்டங்களிலும் அவருக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருந்தார். வாழ்வினுடைய எல்லா சூழ்நிலைகளும், முக்கியமாக என் வாழ்க்கையிலே துன்பங்கள் வருகின்ற பொழுது அதை தாங்கிக் கொள்வதற்கு திடத்தையும் பலத்தையும் தோல் வலிமையும் மன தைரியத்தையும் கொடுக்கக்கூடிய தெய்வமாக கன்னிமரியாளுக்கு ஆண்டவர் கடவுள் கூடவே இருக்கிறார் என்பார்கள். இதுதான் முக்கியம். நீங்கள் நானும் தளர்வுறுகின்ற பொழுதெல்லாம், துன்பத்தை நிற்கின்ற பொழுதெல்லாம் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். உண்மையிலேயே நான் ஆண்டவரிடம் என்னை சரணாகதி அடைய செய்துவிட்டேன் என்றால் நான் எதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. என் கடவுள் என்னை பார்த்து கொள்வார், என்னை தாங்குவார், அவர் தோள் மீது என்னை சுமந்து கொள்வார். என் ஆயன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு, எல்லா நிலைகளிலும் என்னை பார்த்து கொள்வார். நான் பள்ளத்தாக்கில் இறங்கி நடக்க நேர்ந்தாலும் அங்கேயும் என் கடவுள் இருப்பார். இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் ஒளியாக அங்கு இருப்பார். எனக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் அவர் தாங்கிக் கொள்வார். புனித கன்னிமரியாளுடைய வாழ்வில் இருந்து இதுதான் உங்களுக்கு எனக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. இந்த வாழ்க்கை தான் புனித அந்தோனியாரை கற்றுக்கொண்டார். தன் வாழ்க்கை முழுவதும் கடவுளுக்கு அர்ப்பணித்து விட்ட ஒரு புனிதர். தன் உடல் பொருள் ஆவி எல்லாம் அவருக்கு ஆண்டவர்கிட்ட கொடுத்து விட்டார். ஆண்டவரை நீர் பார்த்துக்கள், தந்தை மகன் தூய ஆவியார் என்ற ஒரு சிலுவை அடையாளத்தால் எல்லாவற்றையும் என்னால் சாதிக்க முடியும் என்று நினைத்த புனிதர், சாதித்தவர். கோடி அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த புனிதர் எங்கே இருந்து இதையெல்லாம் பெற்றுக்கொண்டார்? ஒன்றே ஒன்றுதான், எனக்கென்று ஒரு வாழ்க்கை இல்லை, எல்லா வாழ்க்கையும் உன்னுடையதான் ஆண்டவரே, உம்மிடம் கொடுத்து விட்டு நீர் என்னை பார்த்துக்கள். இப்படி சொல்லக்கூடிய வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அற்புதங்கள் அதிசயங்கள் என்ன என்பதை இப்படி அந்த வாழ்க்கையிலிருந்து நாம் புரிந்து கொள்ளலாம் என்பார்களே. வாழ்க்கையை முழுதாக கொடுத்துடணும். அறகுறையாக கொடுத்து விட்டு ஆண்டவர் எனக்கு என்ன செய்வாரா, பாப்பாரா என்று சோதித்து பார்ப்பது உங்களுடைய என்னுடைய எண்ணமாக இருக்கிறது, வாழ்வாக இருக்கிறது. அதுவல்ல, முழுவதுமாக என்னை ஒப்படைத்து விட்டு ஆண்டவர்கிட்ட நான் சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, அழகாக மலாக்கி அகமது சொல்றாரு, நீ எனக்குரியதெல்லாம் கொடுத்து விட்டு என்னை பரிசோதித்து பார். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேனா இல்லையா என்று என்னை பரிசோதித்து பார் என்று ஆண்டவர் உங்களோட என்னோட போட்டி போடுறார். எல்லாவற்றையும் கொடுத்துடணும். அவருக்கு எல்லாவற்றையும், என் உடல் பொருள் ஆவி எனக்குன்னு சொந்தமானது எல்லாவற்றையும், எனக்குன்னு ஒன்றுமே இல்லை, என் சுயநலம் என்னுடைய சுய சந்தோஷம் எதுவுமே கிடையாது, எல்லாமே உமக்குரியது ஆண்டவர் என்று கொடுத்து விட்டு என்னை பரிசோதித்து பார். நான் வானத்தின் பலகணிகளை திறந்து உன்னை ஆசீர்வதிக்கிறேனே இல்லையா என்று என்னை பரிசோதித்து பார் என்று ஆண்டவர் சொல்கிறான். இயேசுவில் பிரியமானவர்களே, புனித அந்தோனியாருடைய கன்னிமரியாளுடைய வாழ்க்கை இதுதான். சரணாகதி அடைந்து கடவுள்கிட்ட எல்லாத்தையும் ஒப்புக்கொடுத்து இதோ ஆண்டோடைய அடிமை. புனித அந்தோனியார் தன் வாழ்க்கை அப்படித்தான் கொடுக்கிறார். அந்தோனியார் சந்தோஷமா மகிழ்ச்சியா அந்த ஒரு துறவற வாழ்க்கை வாழ எல்லாரும் உதவி செய்தாங்களா? இல்லை. அவர்களோடு இருந்த துறவிகளே அவர் மேல் பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.
அவனுக்கு ஏதாவது ஆபத்து வரக்கூடாதா, அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வரக்கூடாதா, ஏதாவது துன்பம் வரக்கூடாதா என்று அவர்களை பார்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவங்களே ஏதாவது செய்து அவருக்கு துன்பத்தை உருவாக்க வேண்டும் என்று அவங்களுடைய துருடமாத்து தலைவர்கிட்ட போய் அவரை பற்றிலாம் இல்லாத பொருளாக சொல்லுவாங்களாம். ஒரு முறை அந்தோனியாரும் துறவிகளும் ஒரு பிக்னிக் போகிறாங்களாம். ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அது ஆற்றை கடந்து செல்லக்கூடியது. போகும்பொழுது எல்லாம் படகிலே பிரயாணம் செய்து போயிடுறாங்க. அங்கே போய் இறங்கி மற்ற துறவிகள் எல்லாம் கொஞ்சம் சந்தோஷமாக ஆட்டம் பாட்டத்தோடு அவர்கள் அங்கே சந்தோஷமாக இருக்காங்க. அப்போ அந்தோனியார் கொஞ்ச நேரம் இருந்துட்டு அவர் போயிட்டு ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல ஒரு மரத்துக்கு பின்னாடி ஆண்டவர் ஜெபம் செய்யறதுக்காக அங்கே போய் அவர் அடிக்கடி பரவச நிலைக்கு சென்று விடுவார். கடவுளை பற்றி தியானிக்கின்ற பொழுது அவர் பரவச நிலைக்கு சென்று விடுவார். தன்னை சுற்றி என்ன நடக்கிறதுன்றே அவருக்கு தெரியாது. அப்படி போய் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் பரவச நிலைக்கு சென்று விடுகிறார். அப்போ என்ன நடக்கிறது என்றால், இந்த துறவிகள்லாம் பார்க்குறாங்க, கிளம்புற நேரம் வந்துடுச்சு, சுற்றி பார்க்குறாங்க, அந்தோனியை காணோம். உடனே சொல்கிறாங்க, அவன் இங்கே இருந்து சாவட்டும், நம்ம விட்டுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க படகு எடுத்துகிட்டு திரும்பி வந்துடுறாங்க. அவர் பரவச நிலையிலேருந்து திரும்ப மீண்டும் அந்த தன்னுடைய நிலைக்கு வருக. வந்து பார்த்தா யாரையும் காணோம். என்ன செய்யறதுல வந்து பார்க்குறாரு, படகு போயிடுச்சு, எல்லாரும் போயிட்டாங்க, ஆறு மட்டும்தான் அங்கே இருக்கிறது, தண்ணீரை கடந்து செல்ல வேண்டும். ஒன்றும் செய்யலை. அவர் மான்னு வராரு, தன்னுடைய மேலாடையை அவிழ்த்து அந்த தண்ணீரின் மேல் ஆற்றின் மேல் வைக்கிறார். அது அப்படியே மிதக்கிறது. அது மேல் அவர் உட்காருகிறார். அது மிதந்து வந்து அந்த துறவிகளெல்லாம் வந்து சேருவதற்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக வந்து சேர்ந்து விடுகிறார். அமன்பாந்தர்களே, யாரெல்லாம் சரணாகதி அடைகிறார்களோ அவர்களை ஒருவர் தோன்றி தாங்கிக் கொள்கிறார். கடவுள் அவளை தாங்கிக் கொள்கிறார். ஒருமுறை உணவு அருந்துவதற்கு அந்தோனியார் லேட்டாக வராரு, கொஞ்சம் தாமதமாக வர்றாரு. ஜம்ப் பண்ணிட்டு இல்லை வேலையை முடிச்சுட்டு வராரு. அங்கேருந்து மேசையில் உணவு மேசையிலேருந்து எல்லா சாப்பாட்டையும் எல்லா துறைகளையும் வேக வேகமாக சாப்பிட்டுட்டு, அந்தோனி வரலையா, அவனுக்கு ஒன்றுமே வைக்கக்கூடாது, இன்றைக்கி அவன் பட்னியாக கிடக்குன்னு சொல்லிட்டு எல்லா பாத்திரத்தையும் சுத்தம் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. நல்ல பசியோடு வந்து பார்க்கிறார். உணவு மேசையில் ஒரு உணவு கூட இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படியே உட்காந்துக்கிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, ஆண்டவரே எனக்கு பசிக்குது, ஒன்றுமே இல்லையே, ஏதாவது ரொட்டி துண்டாவது ஏதாவது எனக்கு கிடைக்க முடியாது, ஏதாவது செய்யுங்களேன் அப்படின்னு பார்த்தால் வானதூதர்கள் விதவிதமான உணவுகளை எடுத்து வந்து அவருக்கு முன்பாக வைத்தார்கள் என்று அவருடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது என்பார்களே. அவர் உடனே என்ன செய்தார் தெரியுங்களா? ஓடி போய் எல்லா துறைகளையும் கூப்பிட்டு வந்து நல்ல உணவு வந்திருக்கிறது, வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்டதாக அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொல்கிறது. இறையேசுவில் பிரியமானவர்களே, யாரெல்லாம் கடவுளிடம் தஞ்சம் அடைகிறார்களோ, சரணாகதி அடைந்து விடுகிறார்களோ, அவர்கள் கடவுளே தோன்றி அவர்களை தாங்கிக் கொள்கிறார் என்பதுதான் உண்மை. விவிலியத்தினுடைய பக்கங்கள் உங்களுக்கு எனக்கு சொல்கிறது அன்பார்ந்தவர்களே. ஒவ்வொரு பக்கமாக புரட்டி பாருங்கள். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்வை கடவுளிடம் ஒப்படைத்து விடுகிறார்களோ அவர்களுக்காக கடவுளே முன்னின்று செயல்படுகிறார். இந்த முதல் வாசகம் உங்களுக்கு எனக்கு சொல்கிறது. இறைவாக்கினை பார்த்து சொல்றாரு, எழுந்து ஓடு, அங்கே போயிரு, நான் உன்னை பார்த்துக் கொள்கிறேன், உனக்கு காக்கா வந்து சாப்பாடு எடுத்தது கூட்டம் என்று இறைவாக்கினர் ஆண்டவர் யாரெல்லாம் ஆண்டவுடன் தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்து விடுறார் அவரெல்லாம் காட்டப்படுகிறார்கள். என்னுடைய நற்செய்தி என்ன? இதுதான் பாட்டு சும்மா உட்காந்துருக்குது. மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் எதை பற்றி பேசுகிறது? யாரோ ஒருத்தவங்க மழைப்பொழிவு இல்லையா? என்ன சொல்லப்படுகிறது? ஏழையின் உள்ளத்தோர் பெயரை பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருவோர் பெயரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பெயரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலநாட்டம் வேட்கை கொண்டோர் பெயரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பெயரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பெயரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பெயரை பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். பேறு பெற்றோர் என்று ஒரு சிலர் சொல்லப்படுறாங்க. இந்த பேறு பெற்றோர்கள் யார்? இதனுடைய விளக்கங்களை கொண்டு ஆழ்ந்து போய் சிந்தித்து பார்த்தோம் என்றால் என்ன சொல்லப்படுகிறது என்றால், விவிலிய அறிஞர்கள் சொல்கிறார்கள், யாரெல்லாம் கடவுளை சார்ந்து வாழ்கிறார்களோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரெல்லாம் கடவுளை சார்ந்து வாழ்கிறார்களோ, என் வாழ்க்கைக்கு நீதான்பா, எனக்கு வேற யாரும் இல்லை, உன்னை தவிர்த்தா எனக்கு வாழ்வு கிடையாது, நீ தான் எனக்கு, உன்னை நம்பி தான் இருக்கேன், உனக்காக தான் வாழ்கிறேன், உனக்காக தான் என் வாழ்க்கையை கொடுக்கிறேன் என்று யாரெல்லாம் நம்பி வாழ்கிறார்களோ அவர்கள் தான் பேறு பெற்றவர்கள். ஏழையின் உள்ளத்தில் யார்?
கடவுளை நம்பி வாழக்கூடியவர்கள். துயரோர் யார்? கடவுளை நம்பி வாழக்கூடியவர்கள். இரக்கமுடையவர் யார்? கடவுளை நம்பி வாழக்கூடியவர்கள். கடவுளிலிருந்துதான் எனக்கு வாழ்வு இருக்கிறது, கடவுளை தவிர்த்து எனக்கு வாழ்வில்லை என்று வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் பேறு பெற்றவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். நீங்களும் நானும் பேறு பெற்றவர்கள் என்ற பெயரை எப்படி பெற முடியும்? கடவுளை சார்ந்து என் வாழ்க்கையெல்லாம் அவற்றை கொடுத்துருது. அதை அப்படி செய்கிறோமா? இல்லை என்பதுதான் உண்மை என்பவர்களே. இந்த உலகத்தினுடைய மண்ணாசையும் பொன்னாசையும் பொருளாசையும் உங்களை என்னையும் எப்படி பாழ்படுத்தி வைத்திருக்க என்பதை நீங்கள் நான் அறிவோம். நம்முடைய ஆன்மாவை எப்படி கெடுத்து வைத்து சுயநலத்தினாலும் பாவத்தினாலும் பலவீனத்தினாலும் இந்த ஆன்மாவை ஆண்டவருக்குரிய ஆன்மாக இல்லாமல் அதை வேறொருவருக்கு சொந்தமாக்கி வைத்திருக்கிற பிள்ளைகளாகத்தானே நீங்கள் நான் இருக்கிறோம். புனித அந்தோனியார் யாரை வெறுத்தாரோ, யாரை விரட்டினாரோ, எவன் தன்னுடைய வாழ்வுக்குள் வரக்கூடாது என்று அவனை விரட்டி விரட்டி அடித்தாரோ, யாரை விரட்டினாரு? யாரை விரட்டினாரு அந்தோனியார்? யாரு? சாத்தானே. அவன் என் வாழ்க்கைக்குள் இல்லை, அவனுக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. இந்த உலகத்துல இந்த வார்த்தை நான் சொல்லக்கூடாது. எல்லா கத்தோலிக்க கிறிஸ்தவனும் சண்டை போடணும், பகைமையோடு இருக்கணும். அதை நான் சொல்லாமா? சொல்லக்கூடாது தானே? கண்டிப்பாக இருக்கணும். யார்கிட்ட? சாத்தானோட. அவன் எனக்கு விரோதி, அவன் என் பகைவனாகத்தான் இருக்கணும். அவன் என் பகைவனாகத்தான் இருக்கணும். அவனோடு நான் சண்டை போடணும். நீ என் வாழ்க்கையில் கிடையாது, என்கிட்ட வராதரான் துரத்தணும். அவன் எப்பொழுதுமே என்னுடைய எதிரி. உன் பகைவனை அன்பு செய்ய நான் சொன்னது, இவனை அன்பு செய்வதற்கு உங்களுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல என்பார்களே. பாவம் செய்வதற்கு கடவுள் அனுமதி கொடுக்கவில்லை. பாவத்தை செய்ய நம்மை தூண்டக்கூடியவன் சாத்தான் மட்டும்தான். அவனை அன்பு செய்வதற்கு கடவுள் உங்களுக்கு எனக்கு அனுமதி கொடுக்கல. அவன் அன்பு செய்ய, அவன் என்னுடைய எதிரி, கன்னிமரியம்மாளுக்கு எதிரி. அவள் உன் தலையை நசுக்குவாள். அதனுடைய அர்த்தம் என்ன? சாத்தான் கன்னிமரியாளுடைய எதிரி, அந்தனுடைய எதிரி சாத்தான். அவனைத்தான் நீங்கள் நான் நண்பர்களாக வைத்திருக்கிறோம். அவனோடு உறவாடுகிறோம். எப்பொழுதெல்லாம் ஒரு பாவம் செய்கிறனோ, எப்பொழுதெல்லாம் அது சின்ன பாவம் பெரிய பாவம் எந்த பாவமாக இருக்கட்டும், அற்ப பாவம் தானே. பாவம் செய்யணும், நான் கடவுளை அன்பு செய்யல, அது அற்பமாக இருந்தால் என்ன, சாவான பாவமாக இருந்தால் எந்த பாவமாக இருந்தால் என்ன. எப்பொழுது நான் பாவத்தை விரும்புகிறேனோ, பாவத்தில் வாழ்வதற்கு சந்தோஷப்படுகிறேனோ, அப்படியே நான் பாவத்தில் விழுந்தாலும் எழுந்து சென்று ஒப்புரு அருட்சாந்தை பெறாமல் அந்த பாவத்திலேயே நிலைத்து நிற்கிறேனோ, அதிலிருந்து விடுபடுவதற்கு நான் தயாராக இல்லையோ, அப்போது நான் சாத்தானை என்னுடைய நெருக்கமான உறவாக, தோழனாக, நண்பனாக, எந்த உறவுனாலும் வச்சுங்க, அப்படி அவனை நான் வைத்திருக்க எதிரியை என்னோடு வைத்து கொண்டு சாத்தானைத்தான் அந்தோனியார் விரட்டி விரட்டி அடித்தார் என்பார்கள். அவனுடைய வாழ்வு நமக்குரியதாக இருக்கக்கூடாது என்பதுதான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பாக இருக்கிறது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்று உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு என்ன? அந்தோனியார் கன்னிமரியாள் என்ன செய்தார்கள்? அவருடைய வாழ்வை அப்படியே கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து விட்டு சரணாகதி அடைந்து அவர் என் தேவைகளை பார்த்துக் கொள்வார் என்று இருந்தார்கள். அவர் என்னை வழிநடத்துவார். எந்த துன்பம் வந்தாலும், எந்த கஷ்டம் வந்தாலும், எத்தகைய துன்பத்தை நான் தாங்கி நின்றாலும் நான் அழிவுற மாட்டேன் என்று நம்பினார்கள். துன்பங்களை தாங்கினார்கள். கடவுளுக்காக துன்பங்களை தாங்கக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு எனக்கும் தேவை. ஒரு சிறு துன்பம் வந்தா, ஒரு சிறு கஷ்டம் வந்து விட்டா, நீங்கள் நான் முதல்ல யாரை திட்டுவோம்? யாரை திட்டுவோம்? நீலாம் ஒரு சாமியா? நீலாம் ஒரு கடவுளா? உனக்கு கண்ணு இருக்கிறதா, காது இருக்கிறதா? இல்லைன்னா இங்கே வந்து நின்றுட்டு நீ மட்டும் உண்மையான சாமியாக இருந்தா, நீ மட்டும் உண்மையான அந்தோனியாராக இருந்தா, நீ மட்டும் இது வேற, இப்படி கை வேற ஆட்டிக்கிட்டு வேற சொல்லுவோம். உண்மையான கடவுள் தான் உங்களை என்னை தாங்கி கொண்டார் என்பாங்க. தொடக்கத்தில் நான் பாடின பாடல், ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு. ஒன்றுமில்லாதவர்கள் நீங்கள் நானும் குப்பைகள். புனித பவுலடியார் செல்வார், நம்ம எல்லாம் குப்பைகள், ஒன்றும் கிடையாது. ஒன்றுமில்லாமல் இருந்தான் கடவுள் உங்களை என்னை படைத்தார், அன்பு செய்தார். இந்த உலகத்தின் மீது கடவுள் அன்பு கொண்டிருந்தால் இந்த உலகத்தை படைத்தார். தந்தை கடவுள் இந்த உலகத்தின் மீது அதிகமான அன்பு கொண்டதினாலே யோவான் நற்செய்தி 3:16 நமக்கு சொல்கிறது, தன் ஒரே பேரான மகனையே இந்த உலகத்தின் மீட்புக்காக இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்பதுதான் உண்மை என்பார்களே. எனவே நம்மை அன்பு செய்வதற்கு கடவுள் எல்லாவற்றையும் வாரி வாரி கொடுக்கக்கூடிய தெய்வமாக, வழங்கக்கூடிய தெய்வமாக எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறான். நீங்களும் நானும் மட்டும்தான் இன்னொருவனை தேடி இன்னொருவனுக்கு சொந்தமாக வாழ்வதற்கு விரும்புகிறோம். கடவுளுக்கு என் வாழ்க்கையை கொடுக்காம சாத்தானுக்கு என் வாழ்க்கையை கொடுக்கிறேன். எப்பொழுதுதான் நான் பாவம் செய்யணும், எப்பொழுதுதான் என்னுடைய சகோதர சகனை அன்பு செய்யாமல் இருக்கணும், எப்பொழுதும் வெறுப்போடும் காழ்ப்புணர்ச்சியோடும் பொறாமையோடும் இந்த உள்ளத்தில் இருந்து கொண்டு என் பக்கத்தூரில் இருக்கவங்களை கூட அன்பு செய்ய முடியாமல் இருக்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் நீங்களும் நானும் சாத்தானை சார்ந்தவளாக இருக்கிறவன் தான்.
உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் சந்தோஷமாக இருக்கீங்களா? என்னைக்கு மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும்போது உங்களால் என்னால் சந்தோஷமாக இருக்க முடியல, நீங்கள் நான் சாத்தானின் பிள்ளைகள். அழகாக நம்முடைய பாப்பரஸ் பிரான்சிஸ் அழகாக சொல்வார், உலகத்தில் சிரிக்க முடியாத ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? சிரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? சாத்தான் மட்டும்தான். அவன் மட்டும்தான் சிரிக்க மாட்டான். அப்போ நீங்கள் நானும் மற்றவங்களை பார்த்து புன்னுரல் கொடுக்கல, சிரிக்கல, மற்றவங்களுக்கு நல்லது நடக்கும்போது மகிழ்ச்சியாக அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நீங்கள் நான் யாரு? சாத்தான். நம்ம குடும்பத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில், நீங்கள் குடும்பத்தில் வாழக்கூடிய வாழ்க்கையில் இந்த நிலை இருக்கிறது அல்லவா? நிறைய பேர் சொல்கிறாங்க, உங்கள் கணவரை பார்த்து என்ன சொல்கிறீங்க நீங்கள்? சரியான பேய் சாமி. என்ன காரணம்? உங்கள் மனைவி பார்த்து என்ன சொல்கிறீங்க? பேய் சாமி. ஒரு முறை ஒரு வீட்டில் விடுமுறை நாள், அப்படி அந்த அம்மா வீட்டெலாம் சுத்தம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அங்கே வீட்டில் ஒரு பெண் படிக்கிற பிள்ளை, அந்த பிள்ளைகிட்ட சொல்கிறாங்க, அங்கே பாரு அந்த பீரோவில் கண்ணாடி பொருள்லாம் வச்சுருக்கேன், அதெல்லாம் எடுத்து அழகாக தொடச்சி வைக்கணும், எதை கீழே கீழே போட்டால் கொன்னே போட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நடக்குது காலை நேரத்தில் இந்த வேலைலாம் நடக்குது. காலையில் அம்மா கிச்சனில் இருக்காங்க. எப்படி இருப்பாங்க? காலையில் ஏஞ்ச உடனே ஒரு அம்மா கிச்சனில் இருந்தால் எப்படி இருப்பாங்க? இதுவரை இந்த காலகட்டம் நைட்டிலாம் போட்டிருப்பாங்களா? நைட்டிலாம் போட்டு இடுப்பில் சொருவிக்கிட்டு தலைமுடியெல்லாம் எப்படி இருக்கும்? அழகாக இருக்குமா? இருக்காது. பிஞ்சு போய் வேர்த்து ஊற்று அப்படின்னு நிற்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ கீழே விழுந்து உடையிற சத்தம் கேட்குது. கிச்சன்லேருந்தே கத்துறாங்க, என்னடி பண்ண? அந்த பிள்ளை பயந்துக்கிட்டே ஒன்றும் சொல்ல. வந்து பார்த்தாக்கா ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே போட்டு உடச்சிடுச்சு. நம்ம கோவம். அந்த கிச்சனுடைய வாசப்பள்ளி எப்படி நிற்கிறாங்க, தலைமுல்லாம் பிஞ்சு போய் கிடக்குது, வேர்த்து விறுவிறுத்து கிடக்குது, இந்த சேரியை தூக்கி இடுப்பில் சொருவி இருக்காங்க, கையில் வேறு தொடப்ப கட்ட வேறு இருக்குது, இப்படி இருக்குது நிற்கிறாங்க. அந்த பிள்ளை பயந்துக்கிட்டே சொல்லுது, என்னடி பண்ணேன்? டம்ளர் கீழே வந்துச்சு. நான் என்ன சொன்னேன்? முதல்ல சொன்னேன் இல்லையா, எதையும் போட்டு உடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். வரேன்னு சொல்லி தொடக்கூடி இப்படி தூக்கிட்டு வராங்க. அது கிட்ட வர வர அந்த பிள்ளை பிதாசம் போட ஆரம்பிச்சிருச்சு. இந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. டம்ளர் உடச்சதே பிரச்சனை, நான் கிட்ட வர வர பிதாசம். அவங்களுக்கு அந்த பிரச்சனை விட்டாங்க. உனக்கு ஏன் பிதாசம் போட்டேன்? திரும்ப கிட்ட வேகமாக வராங்க, பிதாசம் போடுது. ஏன் பிதாசம்? இப்போ சொல்லலை. அந்த பிள்ளை சொல்லிச்சான், ஞாயிற்றுக்கிழமை மறைக்கல்விக்கு போனேன், எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க பேய் உன்னை தாக்க வரும்பொழுது பிதாசம் போடுன்னு சொன்னாங்க, அதாம்மா பிதாசம் போடுறேன். நமக்கு உங்கள் வீட்டிலலாம் உங்களுக்கு பேர் இதுதான், நான் சொல்ல, உங்கள் வீட்டில் சொல்கிறது தான். உங்கள் கணவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்க? பேய். நீங்கள் உங்கள் கணவரை பார்த்து என்ன சொல்கிறீங்க? பேய். யாருமே ஒரு குடும்பம் கடவுள் வாழக்கூடிய இடம் என்பதையே மறந்து போனவளாக இருக்கிறோம். குடும்ப ஜபலாம் நமக்கு இல்லை. சரணாகதி இருந்தால் என்ன? கடவுளை பற்றி சிந்திப்பது. சின்ன குறிப்பில் சொல்கிறது, நீங்கள் நானும் எதற்காக படைக்கப்பட்டோம்? 3 காரியம். எதுக்காக படைக்கப்பட்டோம்? தன்னை அறிந்து சிநேகித்து சேவிக்க 3 காரணம் தான். கடவுளை அறிய வேண்டும், அவரை அன்பு செய்ய வேண்டும், அவருக்கு மட்டுமே பணி செய்ய வேண்டும். இதுதான் சரணாகதி. என் வாழ்க்கையை முழுவதும் அவங்ககிட்ட கொடுத்துட்றேன், அப்படியே வந்து எல்லா சில்லறை காட்சியும் சேர்த்து வச்சு எடுத்து வந்து அந்த நேரத்தை வச்சுட்டு உண்டியில் அப்படியே போகிறேன்னா என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னு அர்த்தமா? அப்படியே 10 பவுன் நகையை கைட்டு உண்டியில் நான் போட்டுனாங்க என் வாழ்க்கையை கொடுத்துட்டேன்னு அர்த்தமா? இல்லை என்பாந்தவர்களே, கடவுளை மட்டுமே அறிய வேண்டும், கடவுளை மட்டுமே அன்பு செய்ய வேண்டும், கடவுளுக்கு மட்டுமே பணி செய்ய வேண்டும். இதற்காகத்தான் நீங்கள் நானும் படைக்கப்பட்டோம். இப்படி செய்தால் மட்டும்தான், இதை செய்து மோட்சத்தை அடைவதற்காகத்தான் நீங்கள் நானும் படைக்கப்பட்டோம். வேறு எதற்காகவும் படைக்கப்படவில்லை. இதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வோம். எனவே நான் சரணடைதல் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது என்றால், என் வாழ்க்கையை முழுவதுமாக கடவுளை அன்பு செய்து அவருக்கு பணிவிடை செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்றால், அங்கே என் கடவுள் தோன்றி என்னை எப்படி என்ன செய்வார்? தாங்கிக் கொள்வார். அன்பார்ந்தவர்களே, நம்மை தாங்கக்கூடிய தெய்வம். எசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரம் உங்களுக்கு எனக்கு சொல்லும், உம்மை படைத்த நாமே உம்மை தாங்குவேன் என்றாண்டு சொல்வார். உன்னை படைத்த நானே உன்னை தாங்குவேன் என்றாண்டு சொல்வார். உன்னைங்களையும் கீழே விழ மாட்டார் என்பார்களே. அதனால தான் வந்து சொல்கிறான், ஆண்டவரை சோதிக்கின்ற பொழுது சாத்தான் சொல்கிறான், நீங்கிருந்து குதி, உனக்கு அடிப்படாமல் வானத்தூரில் வந்து உன்னை அப்படியே தாங்கிக்குவாங்க. கடவுள் வானத்தூதர் அனுப்புவார், உன்னை வந்து தாங்கிக்குவாங்க. உண்மை. அவன் சொன்னதுனால அல்ல. நான் விழுந்தால் கடவுள் என்னை பிடிச்சி, ஒரு மலை உச்சியில் இருக்கேன், கடவுள் என்னை பிடிச்சி தள்ளி விடுறான்னு வச்சுக்கோங்க, 2 விஷயங்கள் தான் நடக்கும். நீங்கள் நான் அழிந்து போக மாட்டேன் அன்பார்ந்தவர்களே. 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று, கடவுள் எனக்கு பறக்க சொல்லிக் கொடுப்பார், இல்லை என்றால் அவர் வந்து என்னை தாங்கிக் கொள்வார். இந்த 2 விஷயம் தான் நடக்கும். நான் கீழே விழுந்து சாவேன், என் வாழ்க்கை போயிடும், என் துன்பம் கஷ்டம் எல்லாம் வந்து நான் அழிந்து போயிடுவேன். இங்கே வந்து அழுகின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அழுது கொண்டு என் வாழ்க்கை போச்சு ஆண்டவனே சொல்லாதீங்க. நீங்கள் நானும் வாழ்வதை விரும்பக்கூடிய தெய்வம்.
நீங்கள் நான் வாழ்வதை மட்டுமே விரும்பக்கூடியவர், அதை நிறைவாக வாழ வேண்டும் என்று எல்லா ஆசீர்வாதங்களும் புனிதர்கள் மூலமாக நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வத்தை நாம் கொண்டிருக்கிறோம். எனக்கு வந்து அழுது என் வாழ்க்கை போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. இல்லை, எல்லாம் கொடுத்த ஆண்டவரை, நான் சரிவரி வாழவில்லை, நான் திருந்தி கொள்கிறேன், மீண்டும் உன்னை அன்பு செய்கிறேன், உன்னிடம் என்னை சரணாகதி அடைந்து விடுகிறேன், நீ என்னை பார்த்துக்கொள் என்று சொல்லுங்கள். அவர் பார்த்துக்கொள்வார் என்பார்களே. கன்னிமரியாள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் முன்னெடுத்தார்கள். புனித அந்தோனியாரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் முன்னெடுத்தார்கள். எனவே அவர்கள் உங்களுக்கு எனக்கும் ஒரு உதாரணமாக, முன்னுதாரணமாக நமக்கு முன்பாக இருக்கிறார்கள். எனவே ஆண்டவர்கிட்ட நம்மை கொடுப்பதில் பயப்பட வேண்டாம், அச்சப்பட வேண்டாம், நான் எழுந்து போயிடணும் என்று வருத்தப்பட வேண்டாம். ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாரு ராயப்பர், ஆண்டவரே நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு விட்டு உண்மை பின்தொடர்ந்தோமே, எல்லாத்தையும் கொடுத்துட்டோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆண்டவர் சொல்கிறார், 100 மடங்காக, எல்லாமே 100 மடங்காக இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும். துன்பத்தோடு கூட 100 மடங்கும் இம்மையிலும் மறுமையிலும் கிடைக்கும் என்று சொல்கிறார். ஆண்டவர் மட்டும்தான் நாம் ஒரு அடி எடுத்து வைத்தால் அவர் எத்தனை அடி எடுத்து வைப்பார் என்று உங்களுக்கு எனக்கு தெரியாது. நான் 1 கொடுத்தால் 2 செப்பு காசு கொடுத்த பெண்மணியை தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இவள் தான் தன் வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து விட்டார். இதான் சரணாகதி. ஒரு கைம்பெண் அங்கே உட்காந்து எல்லாரும் கோடி கோடியாக வந்து கொட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த கைம்பெண் அங்கே உட்காந்து 2 செப்பு காசு மட்டும்தான் கொடுக்குறாரு. ஆண்டவர் அதை தான் பாராட்டுகிறார். இவள் தான் தன் வாழ்க்கைக்குரிய எல்லாவற்றையும் கொடுத்து விட்டாள், இவள் தான் முழுமையாக எனக்கு கொடுத்தவள் என்று அவரை பாராட்டுகள் அல்லவா? அதுதான் நம்முடைய வாழ்வாக இருக்க வேண்டும். என்னிடம் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே கொடுப்பேன். என்னுடைய எண்ணங்கள், என் சிந்தனைகள், என் வாழ்க்கை எல்லாவற்றையும் கொடுப்பேன். ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார், ஆசீர்வதிப்பார், வளங்களாலும் நலங்களால் நிரப்பார். நன்றி உணர்வோடு ஆண்டவரே என் வாழ்க்கை போயிட்டு சொல்லாதீங்க, ஆண்டவரே என் வாழ்க்கையை நான் கொஞ்சம் கெடுத்து கொண்டு வந்திருக்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பும், நான் முழுவதுமாக என்னை கொடுக்கிறேன், என்னை பார்த்து கொள்ளும் என்று சொல்லுங்கள். ஆண்டவரை இறங்கி வந்து உங்களை என்னையும் தாங்கிக் கொள்வார்.